இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். மறுபடியும் நான் அமெரிக்கா வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருந்ததுனால நடுவுல கொஞ்ச நாளா மீட் பண்ண முடியல. ஓகே, என்ன டாபிக் இன்னைக்கு அப்டின்னா, ஒரு நியூஸ் பார்த்த உடனே எதுக்குடா இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னு தோணும்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பேச போறோம். ஏன்னா அப்டின்னா 96 மூவியோடைய ஹீரோயின் இருக்காங்கல்ல கௌரி கிஷன். அவங்க ஒரு பிரஸ் மீட் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு மூவி பத்தி டைரக்டர்ஸ், ஹீரோ, ஹீரோயின் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அங்க ஒரு அறிவு சார்ந்த யூடியூபர் என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னா, அவங்களுடைய வெயிட்ட பத்தி பேசியிருப்பாங்க. அவர் அந்த நார்மலைஸ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருப்பாரு. என்ன அப்டின்னா, "நான் உங்ககிட்ட கேட்கலையே, நான் ஹீரோ கிட்ட தானே கேட்டேன்" அப்டின்னு சொல்லியிருப்பாரு. என்ன கதை அப்டின்னா, எல்லாரும் ஒரு பிரஸ் மீட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்பொழுது, இந்த யூடியூபர் அறிவு சார்ந்த யூடியூபர் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, ஹீரோவ பார்த்து, "நீங்க அவங்கள தூக்குறீங்களே, எப்படி வெயிட்" அப்டின்ற மாரி ஏதோ லூசுத்தனமா பேசியிருப்பாரு போல. பேசின உடனே கௌரி கிஷன் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, "நீங்க எப்படி அத பத்தி பேசலாம்? நீங்க என்னுடைய வெயிட்ட பத்தி பேசுறது பாடி ஷேமிங்" அப்படின்ற மாரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹியர் இட் ஸ்டார்ட்ஸ். எஸ், ஒரு பெர்சனுடைய வெயிட்ட பத்தி பேசுறதுல உங்களுக்கு என்ன வந்துருச்சு? அது அவங்களுடைய வெயிட். ஒரு ஹீரோ அவங்கள லிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா, அத டைரக்டர் பார்த்துப்பாரு. அந்த டைரக்டருக்கு தெரியாமலேயே அந்த ஹீரோயின இது பண்ணியிருப்பாங்க, செலக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மூவிக்கு. அது தெரியாம நம்ம அறிவு சார்ந்த ஜீவி யூடியூபர் கொஸ்டின் கேட்டு அவங்க அவருக்கு 36 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போல. இந்த யூடியூப்ஸ், இந்த மூவி இந்த விஷயத்துலாம் 36 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போல. அத வேற அவர் அங்க சொல்றாரு. எனக்கு 36 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதுல. அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா கௌரி கிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப அவங்களுக்கு கோவம் தான் வருது. ஏன்னா ஹி இஸ் நாட் ரெடி டூ அத அக்செப்ட் பண்ணிக்கவே அவரு ரெடியா இல்ல. "நீங்க பேசுனது தப்பு சார்" அப்படின்றோம். "அது எப்படிங்க தப்பு? நான் வெயிட் கேட்பேன், ஹைட் கேட்பேன், என்ன வேணா கேட்பேன். நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். ஆஸ் அ ஹீரோயினா நீங்க பதில் சொல்லணும்" அப்படின்ற மாரி அவர் பேசிட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, ஒரு ஹீரோயின் இருக்காங்க, ஒரு பப்ளிக் ஃபிகர் இருக்காங்க அப்டின்னாலே, அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு குட் புக்ஸ்லயே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பப்ளிக் ஆசைப்படுறாங்க. அங்க இருக்க பிரஸ் மீட் பீப்பிள், யூடியூபர்ஸ் இவங்கலாம் என்ன ஆசைப்படுறாங்க அப்டின்னா, ஒரு ஹீரோயின் இருக்காங்க அப்டின்னா, ஒரு குட் புக்லயே இருந்துடணும். யாராவது ஷால புடிச்சு இழுத்தா கூட, நல்லா இருக்கீங்களா?" அப்டின்னு கேட்கணும் அப்டின்ற மாரி ஆசைப்படுறாங்க. யாராவது பின்னாடி இருந்து சட்டைய பிடிச்சு இழுத்தா கூட, பரவால்ல, பரவால்ல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. வாங்க உங்களுக்கு ஃபோட்டோவா நான் குடுக்குறேன்" அப்டின்ற மாரி இருக்கணும் அப்டின்றத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க என்ன வேணா ஒரு முட்டாள்தனமான கேள்வி நீங்க கேட்கலாம். அதுக்கு நாங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும் அப்டின்னா, இட்ஸ் ராங் ரைட்? அவரு அப்பைலருந்து என்ன வேலிட் பண்றாரு அப்டின்னா, "நான் ஹீரோ கிட்ட தானே கேட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உங்கள கேட்டனா?" அப்டின்ற மாரி கேட்டுட்டு இருக்காரு. நீ ஹீரோ கிட்ட கேட்கற, கேட்கல. நீ என்ன பத்தி பேசுற? புரியுதா? நீ என்ன பத்தி பேசுறன்ற விஷயத்துக்காக நான் தான் பதில் சொல்ல முடியும் அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி பாடி ஷேமிங். அந்த ஆக்டர் சொல்லியிருந்த மாரி இது ஒரு பாடி ஷேமிங் ஆன ஒரு விஷயம். கேள்வி கேட்ட ஐயா நல்லா பிசிக்லாம் கரெக்ட்டா வச்சுட்டு இருந்தாரா? அப்படின்னு கேட்டு நாங்க கேட்டா மட்டும் நீங்க ஒத்துப்பீங்களா? மாட்டீங்கல்ல. அப்ப எங்கள மட்டும் ஏன் கேட்கிறீங்க? அப்படின்னு எல்லாருக்கும் சில பல கேள்விகள் வரும்ல. அதுதான் கௌரி கிஷன் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அவங்க அந்த மாரி பேசியிருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. அந்த செட்ல அந்த இடத்துல இருப்பாங்கல்ல, யாருமே அவங்கள இது பண்ணி சப்போர்ட் பண்ணி பேசவே இல்ல. அவங்க மட்டும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக அவங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. கௌரி கிஷன் மட்டும் தான், "நீங்க இத பேசக்கூடாது சார். நீங்க பேசுறது தப்பு சார். நீங்க பேசும்போது நான் வாய மூட்டு கேட்டேன்ல சார். இப்ப நீங்களும் கேளுங்க சார்." அப்படின்ற மாதிரி ரொம்ப மரியாதை நிமித்தமா, ரொம்ப அழகா அத அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த டைரக்டர்ஸோ, அங்க இருந்த ஹீரோவோ அத பத்தி பேசினாங்களா அப்படின்னு கேட்டா, அதுவே என்ன மன வருத்தத்துக்கு ஆளாச்சு. அவங்க பேசியிருக்கணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படின்றத தாண்டி, நெறைய பேர் அத பார்க்கும்பொழுது என்ன நினைப்பாங்க அப்படின்னா, "யாரா பேசுங்களேன், ஏன் யாருமே பேச மாட்றீங்க?" அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அது யாருமே பேசல. யூசுவலா நடக்கிற விஷயங்கள் இதுதான். ஒரு ஒரு பொண்ணுக்கோ, இல்ல ஒரு இடத்துல பொண்ணுக்குன்னு விட்டுருங்க. பொண்ணுக்குன்னா வேற ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க. பொண்ணுக்கு இல்லாம ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த பிளேஸ்ல யார் அந்த விக்டிம் ரோல் ப்ளே பண்றாங்களோ, அவங்களே தான் மல்லு கட்டிக்கிட்டு அவங்கள சமாளிச்சுக்கணும். எனக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நான் மட்டும் தான் அங்க ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும். வேற யாரும் எனக்காக அங்க நிக்க போறதில்ல அப்படின்ற மாரி தான் கௌரி கிஷன் விஷயத்திலயுமே நடந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு சில தற்குறீஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோஸ்லயே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. "ஏங்க இதுல என்னங்க ஒரு வெயிட் கேட்டா சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இதுல?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் சிங்கிள் பசங்க அப்படின்னு ஒரு ஷோ இருக்காம்ல. அந்த ஷோல வெயிட் கேட்கறாங்களாம், ஹைட் கேட்கறாங்களாம், இதெல்லாம் கேட்கறாங்க. அந்த ஷோலலாம் யாருமே எதுவுமே பெருசா எடுத்துக்கிறதில்ல. நீங்க எடுத்துக்கிற விஷயத்துல தான் இருக்கு. நீங்க அத இப்படி எடுத்துக்கணுமா, அப்படி எடுத்துக்கணுமா அப்படின்றது நீங்க எடுத்துக்கிற விஷயத்துல தான் அப்படின்ற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, சிங்கிள் பசங்கன்றது ஒரு ஷோ. அது ஒரு ஷோன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க இப்படி எடுத்துக்க கூடாது, அப்படி எடுத்துக்கூடாது. அதுவே ஒரு நாசம் புடிச்ச ஷோ. எதுக்காக அந்த ஷோ நடத்துறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல, நமக்கும் தெரியல. அதுல பேர் மட்டும் தான் சிங்கிள் பசங்க. அதுக்கு நடக்கிற அட்ராசிட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார பத்தி ஏதாவது கேட்டுருக்கீங்களா? இது ஒரு ஷோன்னு தூக்கிட்டு கம்பேரிசன் வேற. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்லல.
ஏதாவது வந்துற போது வாயில. ஸோ அந்த கமெண்ட் பண்ணவங்க வந்து ரொம்ப எந்த அளவுக்கு வந்து முட்டாள்தனமா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிங்கிள் பசங்க ஷோல வந்து இந்த மாரி நடத்துறாங்க, அந்த மாரி நடத்துறாங்க. அவங்க வெயிட் கேட்குறாங்க, ஹைட் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து யாருமே கேட்க மாட்றீங்கல்ல. இது அது நார்மலைஸ் பண்ற விதத்துல தான் இருக்கு. வி ஹேவ் டூ நார்மலைஸ்மா அப்படின்ற மாரி சொல்றாங்க. எதங்க நார்மலைஸ் பண்ணணும்? ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்துட்டு, "உன் வெயிட் என்னம்மா?" அப்படின்னு கேட்பாரு. நான் வந்து அத நார்மலைஸ் பண்ணணுமா? அப்படின்ற மாரி அந்த அம்மா புடிச்சு ஏறு ஏறுன்னு ஏறியிருக்காங்க. ஆனா உண்மையாவே கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அவ்ளோ பேசியும் அவர் வந்து ஹி இஸ் நாட் ரெடி டூ டேக் தட். ஹி இஸ் நாட் ரெடி டூ அக்செப்ட் தட். நான் வந்துட்டு இப்படிதாம்மா, நான் அப்படிதாம்மா பேசுவேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. நீங்க என்ட்ட மன்னிப்பு கேளுங்கம்மா அப்படின்றாரு. நான் ஏன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? பேசுறதா நீ பேசிருவ. நான் எதுக்கு உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்? நமக்கே ஒரு சில நேரம்லாம் குழப்பமா இருக்குல்ல. இப்ப நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்? ஒருவேள நம்ம தான் தப்பு பண்ணோமா? அப்படின்ற மாரி சில கேள்விகள்லாம் வரும்ல. அந்த மாரி தான் இருக்கு. அந்த பிரஸ் மீட்ஸ்ல வந்துட்டு அந்த பக்கத்துல இருக்க யூடியூபர்ஸ் பக்கத்துல இருக்க பிரஸ் பீப்பிள்லாம் இருப்பாங்கல்ல. அவங்களுமே அவர ஸ்டாப் பண்ணல. யூசுவலாவே ஒரு இடத்துல வந்து ஒரு பிரஸ் மீட் நடக்குது அப்டின்னா, ஒரு பத்திரிக்கையாளர் கொஸ்டின் கேட்கிறாரு. ஒரு யூடியூபர் அவர் பத்திரிக்கையாளர் கூட கிடையாது. ஒரு யூடியூபர் கொஸ்டின் கேட்கிறாரு அப்டின்னா, பக்கத்துல இருக்க பெர்சன்லாம் என்ன பண்ணுவாங்கம்மா, ரொம்ப புரொடெக்ட் பண்ணுவாங்க அவர. அவருக்கு சார்பா தான் பேசுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தான். இப்ப என்னுடைய வேலை செய்ற ஒருத்தர் பக்கத்துல இருக்காரு அப்டின்னா, நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். ஆனா இந்த விஷயத்துலலாம் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. எல்லாத்துலயும் நியாயம், நேர்மை அந்த மாரி இருந்துட்டு போயிடணும். நீங்க வந்து இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவர கொஸ்டின் கேட்காம பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு, அந்த அம்மா வெயிட் சொல்லுமா? சொல்லாதா? பார்க்கலாமா? பார்க்க வேண்டாமா? அப்படின்ற மாரி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் வந்து ஜெனரலைஸ் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா, இல்ல எனக்கு புரியல. இதே மாரி ஒரு ஹீரோட்ட நீங்க கேட்டுருக்கீங்களா? நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஹீரோயின் கிட்ட இல்ல ஒரு பெண்கள் கிட்ட ஏஜ் கேட்கக்கூடாது அப்படின்றது நார்மலான ஒரு விஷயம். நெறைய பேர் வந்து பேர் அ பெ நெறைய பேர் வந்து ஏஜ் என்னன்னு கேட்டுட்டு, "ஐயோ! சாரிங்க கேட்க மாட்டோம்." அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இதே ஏதாவது ஒரு ஹீரோ கிட்ட நீங்க பண்ணியிருக்கீங்களா? உங்க ஹீரோ கிட்ட போயிட்டு, "ஏஜ் என்ன?" அப்படின்னு நீங்க கேட்டுருக்கீங்களா? கேட்க மாட்டீங்க. ஒரு படத்துக்காக வந்து உட்கார்றாங்க. ஒரு நல்ல ஒரு வெல் ஆக்டர் ஒருத்தர் உட்கார்றாரு. நல்ல எல்லாருக்கும் ஃபேமஸான ஒரு ஆக்டர் வந்து உட்கார்றாரு அப்டின்னா, அவர் கொஞ்சம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவர் படம் நடிச்சு. அவருக்கு வந்து ஒரு 60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட போயிட்டு, "சார் உங்க வயசு என்ன சார்?" அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஆனா விமன் ஆக்ட்ரஸ் அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து சிறுபிள்ளைத்தனமா தெரியுது. நீங்க வந்துட்டு இந்த மாதிரியான முட்டாள்தனமான கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ இது எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து ஜஸ்ட் ஒரு யூடியூபர் போல. அத வந்துட்டு அவங்க பேசி, பேசி நெறைய பேர் வந்து அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அந்த ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. கௌரி கிஷன் அவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் ஆனா சில தற்குறி கூட்டம்ஸ்லாம் இருக்குல்ல. எல்லாரும் ஒரு பக்கம் ஓடுனா, நான் ஒரு பக்கம் ஓடுவேன். அந்த ஒரு பக்கமும் தப்பான பக்கமா தான் இருக்கும். அப்படின்ற மாரி சில பேர் இருப்பாங்கல்ல. அவங்கலாம் வந்துட்டு இந்த கம்பேரிசன் நாங்க வந்துட்டு இந்த மாரி நெனைக்கல. நீங்க வந்து அந்த மாரி நெனச்சுக்கிறீங்க. நார்மலைஸ் பண்ணுங்க. ஏங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்க? எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுங்க. ஜாலியா விடுங்க. சில்லா விடுங்க. அப்படின்ற மாரி சொல்லிட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் எப்போ தெரியும் அப்டின்னா, இதெல்லாம் வந்து எப்போ வந்து கேட்ட பெர்சனுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்டின்னா, பாடி ஷேமிங் அப்டின்றது நம்ம பார்க்குற விதத்திலயோ, இல்ல வந்து பாடி ஷேமிங்க குறித்து சில கேள்விகள் கேட்டா தான் வந்துட்டு அது பாடி ஷேமிங் அப்டின்ற மாரிலாம் கிடையாது. அது ரிலேட்டடா கேட்டாலுமே அது பாடி ஷேமிங் தான். என்ன கேள்வி கேட்டிருக்காரு? ஒரு ஆக்டர பார்த்து, அந்த ஹீரோவ பார்த்து, "சார் அவங்கள எப்டி சார் நீங்க தூக்குறீங்க? அவங்க என்ன வெயிட் சார்? இது என்ன கேள்வி இது? அந்த படத்த பத்தியோ, அந்த கேரக்டர்" அப்பயும் அந்த அம்மா என்ன சொல்றாங்க? "சார் நான் படம் நடிச்சிருக்கேன். படத்த பத்தி கேளுங்க. என்னுடைய கேரக்டர் பத்தி கேளுங்க. நான் அதுல என்ன மாரி ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கேளுங்க. எந்த மாதிரி டிஃபிகல்டீஸ் இருந்துச்சு அப்படின்னு கேளுங்க. எத்தன டேக் எடுத்தேன்னு கேளுங்க. எத்தன ஷாட்ஸ் போச்சுன்னு கேளுங்க. இத விட்டுட்டு ஏன் சார் தேவையில்லாம கேட்கிறீங்க? அப்படின்னு அப்பயும் அந்த அம்மா நியாயமா தான் பேசுறாங்க. ஆனா அந்த யூடியூபர பொறுத்தவரைக்கும் நான் கேட்ட கேள்வி தான் கரெக்ட். நான் கேட்ட தவிர்த்து வேற எதுவுமே வந்துட்டு தப்பு கிடையாது. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஏன் அப்படின்னா, இத்தன பேர் முன்னாடி நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கல்ல. அதுக்கே வந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாரி அவரு பேசிட்டு இருந்தாரு. எஸ். ஒரு பெர்சன் ஆக்ட்ரஸா வந்துட்டாங்க அப்டின்னா, அவங்க வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஒரு குட் புக்ஸ்லயே இருந்துட்டு போயிடணும். நல்லவனாவே இருந்துடணும். அவன் வந்து இப்டி அவன் தப்பாவே கொஸ்டின் கேட்டாலும், ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் வந்து தப்பாவே கேள்வி கேட்டாலும், நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, சிரிச்சுக்கிட்டே "அப்டிங்களா சார்? சரி சார்." அப்டின்ற மாரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல அப்டிலாம் இருக்க முடியாதுங்க. அப்டிலாம் இருக்கணும்னு யார் சொன்னா உங்களுக்கு? அப்டின்ற மாரி தான் கௌரி கிஷன் வந்துட்டு இப்போ அதுக்கான பதிலடிய வந்து குடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ் வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல பகிரப்படுது. நெறைய பேர் கமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, இவ்ளோ பேரு இவ்ளோ மக்கள் சப்போர்ட் பண்ணாலும், அந்த செட்ல இருக்க யாருமே சப்போர்ட் பண்ணலையே அப்டின்றது தான் பெரிய வருத்தமா இருக்கு. ஸோ எப்ப என்ன பிரச்சனை வந்தாலும், எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்டின்னா, நான் மட்டும் தான் நிக்கணும் போல அப்டின்ற வருத்தமும் எனக்கு இருந்துட்டு தான் இருக்கு. இது வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஓகே. அண்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜய் கோமதி தேசிங். டாட்டா பாய். இந்த மாதிரி இன்னொரு நல்ல காணொளில மீட் பண்ணலாம். டாட்டா.